இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான மக்கள் உம்ராவுக்கு செல்வார்கள் அல்லது துல்ஹஜ் மாதத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக காபத்துல்லாவை நோக்கி பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் நம்மிலே பலர் இருப்பார்கள். அவர்கள் ஒன்றை மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ரமலானிலோ அல்லது பிற மாதங்களிலோ உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கு 5 நேர தொழுகையும் காபத்துல்லாவிலே சென்று ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவதற்கு அதிகம் முயற்சி செய்ய வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் காபத்துல்லாவிலே ஒரு ரக்அத் தொழுகின்றார்களோ அவர்கள் 1,00,000 ரக்அத் தொழுத நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளிலே நாம் எத்தனை ரக்அத்துகள் தொழுகின்றோம்? 17 ரக்அத்துகள் தொழுகின்றோம். 5 வேளை 17 ரக்அத்துகள் தொழுகின்றோம். ஃபர்ல் மட்டும் 17 ரக்அத்துகள் தொழுகின்றோம். இப்படி 17 ரக்அத்துகளை காபத்துல்லாவிலே நாம் நிறைவேற்றும் போது 17,00,000 ரக்அத்துகள் தொழுத நன்மையை அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான்? வழங்குகின்றான். அதே போன்று முன்பின் சுன்னத்துகள் 12 ரக்அத்துகள், ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்அத்துகள், லுஹருக்கு முன்பாக 4 ரக்அத்துகள், லுஹருக்கு பின்னாக 2 ரக்அத்துகள், மக்ரிபுக்கு பின்னாக 2 ரக்அத்துகள், சலாத்துல் இஷாவுக்கு பிறகு 2 ரக்அத்துகள். இப்படி சுன்னத்தான தொழுகைகள் என்று பார்த்தால் 12 ரக்அத்துகள் என்ன செய்கின்றோம்? தொழுகின்றோம். ஆக நாம் காபத்துல்லாவிலே 12 ரக்அத்துகள் சுன்னத்தான தொழுகைகளை தொழும்போது 12,00,000 ரக்அத்துகள் தொழுத நன்மையை அல்லாஹு தஆலா அந்த பள்ளிவாசலில் தொழுவதின் மூலமாக என்ன செய்கின்றான்? வழங்குகின்றான். அதே போன்று எல்லா தொழுகையிலும் பெரும்பாலும் எல்லா தொழுகைக்கு பிறகும் ஜனாசா தொழுகை நடைபெறும். அந்த ஜனாசா தொழுகையிலே நாம் கலந்து கொள்ளும் போது அதற்கு மகத்தான கூலிகள் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஜனாசா தொழுகையிலே யார் கலந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்த நன்மையை அவர்கள் அடைகின்றார்கள் என்று நாம் ஒரு செய்தியை பார்க்கின்றோம். எனவே காபத்துல்லாவிற்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் இதை கவனத்தில் கொண்டு ஃபரலான தொழுகைகளை, சுன்னத்தான தொழுகைகளை ஜனாசா தொழுகையிலும் பங்கெடுத்து தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த உரையின் மூலமாக உங்களுக்கு உபதேசமாக சொல்லிக் கொள்கின்றேன்.